இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சு நாங்கள் ரெடி ஆகிட்டு இப்போ வில்லிவாக்கத்துலேருந்து காசிமேடு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகிட்டு காசிமேடு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்ககிட்ட காமிக்க போகிறோம். ஸோ எங்களோட கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ரோட் சைடில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது இந்த வீடியோ நாங்கள் காமிக்கிறோம். ஸோ வாங்க போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இன்ட்ரோ வேறு ஒருத்தவங்க கொடுத்தாங்க, இப்போ வந்து நீ பேசுகிறியே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இன்ட்ரோ எங்கள் சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எங்களால் பேச முடியல. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் 4:30க்கு எழுந்து காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிட்டோங்க. ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அவங்க கூட சேர்ந்து கிளம்பிட்டேங்க. நாங்கள் எங்கேருந்து போனோன்னு பார்த்தீங்கன்னா, வில்லிவாக்கம் ஐசிஎஃப்லேருந்து காசிமேடு போகிற ரூட் நம்ம வியூவர்ஸ்க்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் இந்த வீடியோ எடுத்தோம். இங்கே எல்லாமே ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, ஐசிஎஃப் ட்ரெயின் செய்கிற ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோன்னா ரயில்வே குவார்ட்டர்ஸ் இருக்கும். இப்போ பார்க்கும் போதே தெரியும், நிறைய பேர் வந்து இப்போ வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஏர்லி மார்னிங் ஜாக்கிங் போகிறாங்க. 2 சைடும் பாத்ஸ்லாம் இருக்குது வாக்கிங் போகிறதுக்கு. ஸோ ஏர்லி மார்னிங்கே எல்லோரும் அந்த ரூட்டில் எல்லோரும் வாக்கிங் போவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க. அந்த ரோட்டில் போகும்போதே நிறைய மரங்கள் இருக்கும். அந்த ரோடு ஃபுல்லாகவே மரங்களாகவே இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் தூரம் அப்படியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து இப்போ புரஷாவகம் கிட்ட ஓட்டேரி கிட்ட வந்துட்டுருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், காலையில் ஏர்லி மார்னிங் ரோடு எல்லாமே காலியாக இருக்குது. எந்த ஒரு வெஹிக்கிள்ஸும் ரொம்ப மூமெண்ட்டே இல்லாமல் தான் இருக்குது. அதில் நாங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் சில் கிளைமேட்டில் அப்படியே நாங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தோம். சீக்கிரமாக போய் ஆகணும், ஏலெல்லாம் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா சொல்லியிருந்தாங்க. நம்ம சீக்கிரமாக போனால் தான் அதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிட்டு இருந்தோம். புளியந்தோப்பு போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட அப்படியே ஒரு கேர்வ் வச்சு ஸ்ட்ரெக்டாக போயிட்டுருக்கோம். இந்த ரோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்ட்ரெயிட் டுவர்ட்ஸ் சவுகார்பேட் போகிற ரோடு தான் இது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, ஒரே ரொம்ப இருட்டாக இருக்குது, லைட் வெளிச்சம் எதுவுமே இல்லை. ஸோ போகும்போதே ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எங்கள் சிஸ்டர் பின்னாடி உட்காந்துட்டு வராங்க. நான் பைக்கில் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக போயிட்டு இருந்தேன். சீக்கிரமாக டைம் ஆகிட்டே இருக்குது, நம்ம போய் அந்த ஏலத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த பேசன் பிரிட்ஜ் கிட்டே இருக்கோங்க. பேசன் பிரிட்ஜ் மேலே இருக்கும். மார்னிங்ஸே நிறைய டீ ஷாப்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருந்துச்சு. நிறைய ஷாப்ஸ்லாம் அப்படியே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏறக்குறைய நாங்கள் அங்கே இருக்கும்போது 5:30 ஆகிடுச்சு. சன்னே வந்துடும் போல், கொஞ்சம் வெளிச்சமே வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் பிளான் பண்ணது 5 o'clockலாம் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் கொஞ்சம் டிலே ஆனதுனால நாங்கள் அடிச்சு பிடிச்சி போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு வழியாக காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோங்க. கொஞ்சம் டிலேவாக தான் வந்திருந்தோம். ஆனாலும் வந்து கொஞ்சம் அந்த ஏலம் விடுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு, ஃபிஷ்ஷிங்லாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஃபிஷ் வீடியோ வாங்குறத நாங்கள் வீடியோவாக போட்டிருப்போம். அந்த லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நாங்கள் எப்படி ஃபிஷ் வாங்கணும், என்னென்ன ஃபிஷ் வெரைட்டிஸ் எங்கள் சிஸ்டரும் நானும் சேர்ந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.